கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் உக்ரானத்துவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். உக்ரானத்துவம் உடையவன். உக்ரானத்துவம் என்பது பொறுப்பு உடையவன், பொறுப்பு உடையவன், கண்காணிப்பவன் என்ற பொருளுடைய அந்த உக்ரானத்துவத்தை உடைய நாம், அந்த உக்ரானத்துவத்தில் இருக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். நாம் எதற்கு உக்ரானத்துவமாக இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 4:1 சொல்லுது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டுமா? தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன். தேவனுடைய ரகசியங்களை மற்றவங்களுக்கு, தேவனுக்கு அடுத்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பொறுப்புடைய உக்ரானக்காரனா இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்ம என்ன ரகசியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 3:16 சொல்கிறது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராய் என்று விளங்கப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இது மிக முக்கியமான ஆண்டவருடைய மிக முக்கியமான வேலை திட்டம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்குமான அந்த காரியம், அந்த ரகசியம், அதுதான் தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய உக்ரானத்துவத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அந்த உக்ரானத்துவ உடைய நாம் அந்த உக்ரானத்துவத்துக்கு உண்மையா இருக்கிறோமா? இதே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 50வது 51வது வசனத்தை நான் பார்ப்போம்னு சொன்னா, சகோதரரே சொல்லுகிறது என்ன, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவு உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மர்வமாக்கப்படுவோம் என்ற அடுத்த ரகசியத்தை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ரகசியத்தை அறிந்த நாம் இந்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட உக்ரானத்துவம் உடையவர்களாக நம்ம காணுகிறோம். ஏனென்று சொன்னால், அங்கே சங்கீதம் 25:14 சொல்லுது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அவருடைய ரகசியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறார்? நாங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி, அந்த ரகசியத்தின் மேன்மையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கொலோசியர் 4:3-4 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லுகிறபடியாக வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. பாருங்க, அங்க சொல்றார், தேவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் தான் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த ரகசியத்தை பேச வேண்டிய விதமாக பேசுறதுக்கு திருவசனத்தை சொல்லும்படியான அந்த வழியை கர்த்தர் திறக்கும்படி வேண்டிக் கொள்ளும்படி பவுல் வேண்டிக் கொள்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ரகசியத்தை அறிந்திருக்கிறோம், அதை சுவைத்திருக்கிறோம், அதை அனுபவித்திருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உக்ரானத்துவம் உடையவர்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் அந்த உக்ரானத்துவத்தை உணர்ந்து அவருடைய ரகசியங்களை அறிவிப்போம். கர்த்தர் தாம் ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.